सूरीन्द्र तनूजरत्नम तत्प्राप्त वेदार्थ युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रं वरवरमणि गुणोद्भवम् आचार्य हृदय प्रवीणं वन्दे संपत्कुमारं गुरुं श्रीशैलेश दयापात्रं धीभक्त्यादि गुणार्णवं यतीन्द्र प्रभरं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्परा यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोगतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरो भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणं शरणं प्रपद्ये यत्पदाम्बोरुगध्यानमुद्भस्ता शेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே பரமாச்சாரியரான ஆளவந்தார் அருளி செய்த சதுஸ்லோகிங்கிற அற்புதமான கிரந்தம். அந்த கிரந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளையுடைய திருக்குமாரர் நாயனாராச்சான் பிள்ளை அருளி செய்த வியாக்கியானம். அந்த வியாக்கியானத்தை அனுபவித்து வருகிறோம். ஸ்ரீஹிங்கிற சப்தத்துக்கு ரெண்டு விதமான பிரயோகத்தை காட்டுறார். ஒன்று கர்த்தரி பிரயோகம், இன்னொன்று கர்மணி பிரயோகம். அந்த கர்த்தரி பிரயோகத்தால புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் இந்த பிராட்டி மேல அதீதமான அன்புடையவனாக இருக்கிறான். அவனுக்கு அந்த புருஷோத்தமத்துவமும் தேவத்துவமும் முதலான சிறப்புகள் எல்லாமே இந்த பிராட்டியாலே வந்தது. அப்பேற்பட்ட அந்த பிராட்டி அந்த எம்பெருமானுக்கு ஒரு இன் துணையா இருக்கா. அந்த ஸ்ரீஹிங்கிற சப்தத்துக்கு உண்டான கர்த்திருவ விசேஷம் அந்த புருஷோத்தமனுக்கு பிராட்டியா இருக்கா. அந்த ஜீவனையும் அந்த புருஷனையும் சேர்த்து வைக்கக்கூடியவளாக இருக்கிறாள். அவனை அந்த எம்பெருமானையே ஆசிரியத்து அவனுக்கு சேஷபூதையா இருக்கா. இந்த மாதிரி பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தம் என்ன அப்படிங்கிறத ஸ்ரீஹிங்கிற சப்தத்துக்கு உண்டான கர்த்தரி பிரயோகம். எம்பெருமானை ஆசிரியத்து இருக்கிறாள். கர்மணி பிரயோகத்துல இந்த சேதனர்களாலே ஆசிரயிக்கப்படுகிறாள். அந்த அர்த்தத்தை பின்னால சொல்ல வர. அப்ப காந்தஸ்தே புருஷோத்தமனா என்ன, அந்த புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் இவளுக்கு பிரிய பதியாக இருக்கிறான். அதனால அவன் பதி, இவ பத்னி. அவன் சர்வசேஷியா இருக்கான், இந்த விஸ்வபதியா இருக்கான், புருஷோத்தமனா இருக்கான். அதனால அவனுக்கு விஷப்பட்ட கீழ்பட்ட எல்லோருமே இந்த பிராட்டிக்கும் கீழ்பட்டவர்கள் ஆகிறார்கள் அப்படின்னு சொல்லி காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று முதல்ல பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் உண்டான சம்பந்தத்தை எடுத்து சொல்றார். ஆக பிராட்டிக்கு ஜீவனோட உண்டான சம்பந்தத்தை சொல்லாம எம்பெருமானோட இருக்கிற சம்பந்தம் அதுதான் முக்கியமாகிறது. அது எப்படி முக்கியமாகிறது என்றால், பிதாவானவன் ஹிதபரனா இருக்கான், மாதாவானவள் பிரியபரையா இருக்கா. அடுத்த வாரம் பரீட்சை, இன்னைக்கு எங்கேயோ ஸ்போர்ட்ஸுக்கு போனான், காலில் அடிபட்டுருத்து கட்டு போட்டு படுத்துட்டு இருக்கான். விஷயத்தை கேள்விப்பட்ட தந்தை கோபத்தோட வரார். ஏன்னா அடுத்த வாரம் பரீட்சை, அதுதான் இறுதி தேர்வு, முக்கியமான தேர்வு. இந்த வாரம் கட்டு போட்டுட்டான்னு கடுமையான கோபத்துல வரார் அந்த தந்தை. அப்போ இந்த தாய் என்ன பண்றா, அந்த மாதா, அவனுக்கு மாதாவாக இருந்தாலும் இந்த கிழவனுக்கு பிரிய பர்த்தா. அதனால அப்பேற்பட்ட அந்த பர்த்தாட்ட எடுத்து சொல்றான், நீங்க சொல்றது எல்லாம் வாஸ்தவம் தான், சரியா போயிரும், பக்கத்துல இருந்து நான் பாத்துக்கிறேன், தப்பு அவன் பேர்ல இல்லை, இதுவும் முக்கியமான விஷயம்தான், எந்த போட்டிலையும் கலந்துட்டான், ஒரு வாரத்துல எல்லாம் சரியா போயிரும், அவன் நன்னா படிச்சிருவன், காலில் கட்டு போட்டாலும் படுக்கையில உட்காந்து படிச்சுன்னு தான் இருக்கான், எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்கான்னு சொல்லி இவன் சீவராசி பண்றா. அந்த தாயோட அந்த தந்தையோட கோபம் எல்லாம் குறைஞ்சி கருணையோட வரார். அதனால ஹிதபரனான எம்பெருமான் கோபம் கொள்ளும் காலத்திலும் இந்த சேதனனை உதாசீனப்படுத்தும் காலத்திலும் பிரியபரையான தாய் அந்த ஹிதபரனான அந்த எம்பெருமானுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லி நம்மையும் சேர்ப்பிக்கிறாள். அதனால அந்த பிராட்டிக்கு எம்பெருமானோடு இருக்கிற சம்பந்தம் முதன்மையானது, முக்கியமானது. அதை எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ ஆளவந்தார் காந்தஸ்தே புருஷோத்தமஹா என்று. இது ஆழ்வார்கள் பாசுரத்துல பல இடங்கள்ல வந்திருக்கு.
இருந்தாலும் இது ஒரு முக்கியமான பாசுரம். பெரிய திருமொழியில 11வது பத்து, 5ஆம் திருமொழியில முதல் பாசுரம். இப்ப அந்த பாசுரத்தை இப்பதான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னால. ரொம்ப அற்புதமான வியாக்கியானம். அதோட ஸ்கிரீன்ஷாட்ட உங்களுக்கு அனுப்பிச்சு குடுத்துருக்கோம். அந்த வியாக்கியானத்த பார்த்துண்டே வரணும். யதாமதி நான் அதுக்கு அர்த்தம் சொல்றேன். அந்த அர்த்தத்த விசேஷத்த பார்த்தோம்னா, இவள் எப்படி எம்பெருமானுக்கு இன்துணையா இருக்கா? எப்படி அந்த எம்பெருமான் பதியா இருக்கான்? இவ வந்து சதியா இருக்கா? அந்த சதிபதி, பர்த்தா, பாரியா சம்பந்தம் எப்படி பிரியமான பாரியா இருக்கான்னு அற்புதமா காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த வியாக்கியானத்துல. எம்பெருமானோடு பிராட்டிக்கு இருக்கிற சம்பந்தம் முக்கியமானது, முதன்மையானது. அந்த சம்பந்தம் தான் இந்த ஜீவனை அந்த பரனோடு சேர்க்கிறது. அதை இந்த பாசுரத்துல அற்புதமா காட்டுறார். அந்த பாசுரத்தை வாசிச்சுட்டு அதுக்கு உண்டான பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானத்தையும் வாசிக்கலாம். மானவரும் மென்னோக்கி வைதேவி இந்துணையா, காணமரும் கள்ளதர் போய் காடுரைந்தான் காணேடி, காணமரும் கள்ளதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கல், வானவரதம் சென்னிமலர் கண்டாய் ஷாழலே. அந்த ஷாழல் ஷாழல்னு சொன்னா 2 தோழிமார்கள் பேசிக்கிறார். அதுல ஒருத்தி எம்பெருமானுடைய சௌலபியத்தை எடுத்து சொல்லுவா. முதல் 2 அடியாலே, பின்னால உள்ள 2 அடியாலே இன்னொரு தோழி எம்பெருமானுடைய பரத்துவத்தை சொல்லுவா. அப்படி 2 தோழிகளும் எம்பெருமானை அனுபவித்து அனுபவித்து பேசுகிறார்கள். அது ஷாழல்ங்கிற இலக்கண இலக்கிய நோக்கு சேர வந்தது. அப்பேற்பட்ட இந்த பாசுரம் ஏடின்னு கூப்பிடுறார் தோழி. ஏடி தோழி மானமரும் மென்னோக்கி, மானமரும் மென்னோக்கி, அந்த மானோட கண்ணு போன்ற அப்பேற்பட்ட நோக்கு இருக்கு பிராட்டிக்கு. மான் எப்படி கண்ணால நோக்குமோ அந்த மாதிரி நோக்கையுடைய பிராட்டி அந்த வைதேவி இன்துணையா, இன்துணையாக கொண்டு காணமரும் கள்ளதர் போய், காடுகள் நிறைந்த கல்வழியே போய் காடுரைந்தான் காணேடி. எம்பெருமானுடைய சௌலபியத்தை சொல்றா இந்த இடத்துல. அப்பேற்பட்ட அந்த நீரும் நிழலுமற்ற அந்த வனங்களிலே வசித்திருந்தான் எம்பெருமான். கான் காணேடி, கான் ஏடி அதனை பாரு. மானமரும் மானமரும் மென்னோக்கி வைதேவி இன்துணையா, துணையாகன்னு போடல, இன்துணையா, இனிய துணைவியாக இருந்தாலும் காட்டுற. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் காடுரைந்தான் கான். அதுக்கப்புறம் காடுரைந்த பொன்னடிக்கல், காணமரும் கள்ளதர் போய் காடுரைந்த பொன்னடிக்கல். அப்படி காடுகளே சஞ்சரித்த திருவடிகளானவை. வானவரதம் சென்னிமலர் கண்டாய் ஷாழலே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமாவுடைய திருவடி இருக்கு இல்லையா, நடந்த கால்கள் நொந்தவோன்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட அந்த திருவடிகள். வானவரதம் சென்னி மலர் கண்டாய், அந்த தேவதைகளுடைய முடியில் அணிய கடவதாக பூக்களாக நிரம்பி இருக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அப்படின்னு எப்படி அந்த வானவர்க்கு எம்பெருமான் ஈசனாக இருக்கிறான். அந்த பரத்துவத்தை எடுத்து சொன்னா பின்னால 2 அடியில, முதல் 2 அடியில அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் இங்க அவதாரம் பண்ணி காடுரைந்தான்கிற அந்த சௌலபியத்தை காட்டுறான். இதுக்கு என்ன வியாக்கியானங்கிறத பார்க்கலாம். முதல் பாட்டு மானமரும் இத்தியாதி, ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப என்கிறபடியே தனக்கும் அவனுக்கும் யோக்கியமான நிலத்திலே நிறதிசைய ஆனந்த யுக்தனாய் இருக்க கடவன் அவன். அப்பேற்பட்ட ஒன்றொடியாள் திருமகளும் நீயுமே நிலா நிற்ப கண்ட சதிர் கண்டொழிந்தேன்னு ஆழ்வாருடைய பாசுரம். அப்படி அந்த எம்பெருமான் அந்த பெரிய விராட்டியாரோட அப்பேற்பட்ட அந்த நித்திய விபூதியில அப்படி அவளுக்கும் யோக்கியமான நிலத்திலே, தனக்கும் அவளுக்கும் யோக்கியமான நிலத்திலே. அப்ப அங்க இருக்கிற நிலம் இருக்க பெருவீடு, தெளிவிசும்பு திருநாடு, அற்புதமான அந்த லோகத்துல இருவருக்கும் யோக்கியமான நிலமா இருக்கு அந்த நித்திய விபூதி. இந்த லீலா விபூதி அப்படி இல்லை, அயோக்கியமா இருக்கு. அவதாரம் பண்ண காலத்துல கைகேயி காடுரையப்போ குமரா காடுரையப்போன்னு சொன்னா உடனே காட்டுக்கு புறப்பட்டான் எம்பெருமான். காட்டுல எத்தனை ஆபத்துக்களை சந்தித்தான். அப்ப எம்பெருமானுக்கு யோக்கியமான நிலம் என்னன்னா அந்த நித்திய விபூதி. இந்த லீலா விபூதிக்கு வந்தா அங்க புல் பூண்டுகள்லாம் அசுராவேஷம் எடுத்து தலையெடுத்து ஆடுகின்றது. கண்ணன் படாத பாடா ஒரு கண்ணுக்குட்டியை பார்த்தா அசுரன் வரான், ஒரு விளாம்பரத்தை பார்த்தா அசுரன் வரான், குழந்தையா இருக்கின்ற காலத்துல பூதனை வரான்.
ஒரு சகடம் வந்தது, குழந்தை விளையாட்டு சாமான். அந்த விளையாட்டு சாமானும் அசுரனா மாறித்து. அதனால எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் இது யோக்கியமான நிலமல்ல. அந்த அயோக்கியமான நிலத்தை விட்டுத்தான் நீங்க அவதாரம் பண்ணார். வைகுந்தவான் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகளாராய். அப்படி எப்படி அந்த ஸ்ரீ ஆண்டாள் அந்த கோதை பிராட்டி வைகுந்தவான் போகம் தன்னை இகழ்ந்து அற்புதமான அந்த போகத்தை விட்டுட்டு அந்த பூமி பிராட்டி இங்க வந்து பிறந்தாளே. அதே போலத்தான் சொல்றார், ஒன்றுடையாள் திருமகளுமே நீ மீமே நிலா நிற்ப. இப்படி அவர்களுக்கு யோக்கியமான அந்த நித்திய விபூதியை விட்டுட்டு நிறதிசைய ஆனந்த யுக்தனா இருக்க கடவன் அவன். அங்க எந்த போக்கியத்துக்கும் குறைவில்லை. முக்தர்களுக்கும் நித்தியர்களுக்கும் எம்பெருமானுக்கும் அந்த ஆனந்தத்தையும் கைங்கரியத்தையும் வாரி வாரி வழங்கி கொண்டு அந்த நித்திய முக்தர்களை எல்லாம் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கிறான். நிறதிசைய ஆனந்த யுக்தனா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் அங்கு நின்றும் போந்து அவதரித்து திருவயோத்தியையும் அங்க இருந்தால் தேவர்கள்லாம் நேர திருப்பாக்கடலுக்கு வந்துட்டா இந்த மாதிரி ராவணவதம் நடக்கணும், அதற்காக தேவர் அவதரிக்கிறோம்னு காத்திச்சான். உடனே பார்த்தான் எம்பெருமான், சரி பிறக்கலாம், நாமும் இங்க வந்து பிறப்போம். அங்கு நின்றும் போந்து அவதரித்து திருவயோத்தியையும், திருவயோத்தியில வந்து பிறந்தாச்சு. அவ்விரத்தோபாதி காற்கடை கொண்டு, சரி அங்க ஒரு 25 வருஷம் தான் இருக்க முடிஞ்சது. முதல் 12 வருஷம் இருந்தேன், அப்புறம் ஒரு வருஷம் விஸ்வாமித்திரோட போயிட்டேன், அப்புறம் ஒரு கொஞ்ச நாள் இருந்தேன், 25 வருஷம் ஆச்சு. அவ்விரத்தோபாதி காற்கடை கொண்டு தங்களுக்கு அயோக்கியமான காட்டிலே, அப்பேற்பட்ட அரண்மையில வாழக்கூடிய எம்பெருமான், நிரதிசய போக்கிய ஆனந்த யுக்தனான அந்த எம்பெருமான் இங்கு வந்து அவதரித்தான். அந்த அவதரித்த காலத்துல திரு அயோத்தியின்னு பேரு. சத்துருக்கள் புகழ முடியாத இடத்துக்கு அயோத்தியான்னு பேரு. எம்பெருமான் போக்கியமா வசிக்கூடிய இடத்துக்கு அயோத்தியான்னு பேரு. அயோத்தியானா சத்துருக்கள் புக முடியாத அயோத்தியா, அதுக்கும் அயோத்தியான்னு பேரு. எம்பெருமானும் பிராட்டியும் வசியக்கூடிய இடத்துக்கு அயோத்தியான்னு பேரு. பிரணவாகார விமானத்தோட அந்த திருவரங்கநாதன் இருக்கக்கூடிய இடத்துக்கு அயோத்தியான்னு பேரு. அதே மாதிரி நித்திய விபூதி பரமபதத்துக்கும் அயோத்தியான்னு பேரு. அவ்விரத்தோபாதி நோக்கை உடைய விதேகராஜன் புத்திரியை தனக்கு இனிய துணையாக, அந்த விதேக தேசம்னு பேரு. ஜனக தேசத்துக்கு விதேக தேசம்னு பேரு. ஜனகபுரின்னு ஒரு பேரு. ஜனகன் அந்த பரம்பரையில வரக்கூடிய அவளுக்கு பேரு. அதான் வைதேவி. வைதேவி இன்துணையான் இருக்கு. அந்த வைதேவிங்கிற அந்த சப்தத்துக்கு சேர விதேகராஜன் சொல்றாங்க. விதேக தேசம், தேகம் இல்லாத தேசம். விதேகம் தேகம் இல்லாம ஒரு ராஜா அந்த நாட்டை ஆண்டான். அவனுக்கு ஒரு சாபத்துல அந்த தேகம் போயிடுத்து. அதனால விதேக தேசம். அந்த விதேக தேசத்து ராஜாக்கு பிறந்ததுனால அவனுக்கு வைதேவின்னு ஒரு பேரு. சீதான்னு பேரு. சீதா நாங்கள பத்ததி. நேர கலப்பையை கொண்டு நிலத்துல வச்சு நேர ஒரு கோடு போட்டு உளறான். இந்த கோடு நேர வரப்புல போய் முட்டி நிற்கிறது. அப்படி முட்டின இடத்துல வரப்புக்குள்ள பார்த்தா அங்க பிராட்டி இருந்தா. அதனால நேர் கோட்டுல பிறந்தவள். அதனால சீதான்னு அவருக்கு பேர். அந்த ஜனகனுக்கு புத்திரியா இருக்கா, அதனால ஜானகி அப்படின்னு அவனுக்கு பேர். இப்படி பல பல பேர்கள். அதனால அங்க வைதேவி இந்துணையான்னு இருக்கு. அந்த வைதேவிங்கிற அந்த சப்தத்தை மனசுல வச்சுண்டு விதேகராஜன், அவனுக்கு தேகம் இல்லாம போயிடுத்து. அதனால விதேகம். அப்பேற்பட்ட விதேகராஜன் புத்திரியை தனக்கு இனிய துணையாக காட்டிலே, அவனுக்கு எப்படி இருக்கு, மானோடு ஒத்திருப்பதாய் மிருதுவான நோக்கை உடைய. எப்படி மான் அப்படி அழகா பார்க்குமோ மிருதுவா, அதே போல பார்ப்பாளாம் அந்த சீதா பிராட்டி. இனிய துணையாக காட்டிலே முளைத்தா போலே இருக்கிற கல்வழியே போய், கள்ள முள்ளிலும் நடக்கணும். இவ்வெயில் வெம்மைக்கும் பாலை நிலத்தின் வெம்மைக்கும் பரிகாரமான நீரும் நிழலும் இவளேயாய் போனா. பார்த்தான் எம்பெருமானுக்கு சில சமயம் அந்த காடுகள்ல வெம்மை வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். அப்ப பாலை ஜலமும் அதுவும் ஒத்ததா இருக்கும். மழை காலத்துல ஒரே மழை, வெயில் காலத்துல ஒதுங்கிறதுக்கு நிழலும் இருக்காது, சாப்பிடறதுக்கு தீர்த்தமும் கிடைக்காது. அப்போ அந்த வெம்மைக்கும் பரிகாரமான நீரும் நிழலும் எல்லாம் இவளே ஆய் போனார். அந்த எம்பெருமானுக்கு இன்துணையா இருக்கா பிராட்டி. அவளை பார்த்துட்டே இருக்கார். நீர் இல்லை, நிழல் இல்லை, இருந்தாலும் அந்த பிராட்டிய அப்படி வச்சிருக்கார் எம்பெருமான். வைதேவி இன்துணையா காணேடி இத்தியாதி தோழமையாலே ஏடி என்கிறார்.
பிராட்டியை கண்ட பிரீத்தியாலே ததிமுகனை குத்தினா போலே ஹர்ஷத்தாலே சொல்லுகிறாள் ஆதல். இந்த ததிமுகன் போய் பார்த்துட்டு வந்துட்டான் ஆஞ்சநேயன். சீதையை பார்த்த சந்தோஷத்துல ததிமுகன் அப்படியே ஒரு குத்து குத்துனான் ஜோர. அவ்வளவு அப்ப அவ்வளவு ஒரு ஆனந்தம். கண்டேன் சீதையை திருஷ்டுவா சீதான். அந்த வானரங்கள்லாம் காத்துட்டு இருக்கு அந்த கடற்கரை வெளியில. ஒருவேளை ஆஞ்சநேயர் பார்க்காம வந்துட்டார்னா நம்ம எல்லாரையும் அந்த சுக்ரீவன் கொன்றுவன், இவரால பிரயோஜனம் இல்லைன்னு அந்த சுக்ரீவன் கையால நாம மடிந்து போவேங்கிற பயம். அந்த பயம் இல்லாம போச்சு. வினயமா வினயமேஸ்வ சுரூபமா இருக்க கடவதிரே அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல அகமாவர இஷ்யாமி என்றான். நீங்கள் வேண்டினபடி மதுபானத்தை பண்ணுங்கோள். நலன் காத்திருந்த ததிமுகாதிகளை தொட்டு தருகிறேன் என்றான். அதனால அந்த வனம், அந்த மதுவனம், அந்த மதுவனத்தை நீங்க சாப்பிடுங்கோன்ட்டான் சந்தோஷத்துல. அது மதுவனங்கிறது இனிமையான சோலை, இனிமையான குளிர்ந்த சோலை, நன்ற வளப்பமான தோட்டங்களால நிறைந்தது. அங்க இருக்கிற தேனும் அங்க இருக்கிற காயும் கனியும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இடத்த பாதுகாத்து வச்சிருந்தான் சுக்ரீவன். அந்த இடத்துக்குள்ள ஆஞ்சநேயர் அனுப்பிச்சு வச்சுட்டான். மதுவனத்தை சாப்பிடுங்க இன்னைக்கு அப்படின்னு. அதனால மதுவனத்தை போய் அடிச்சுட்டான். அங்க இருக்கிற தேனும் பூவும் காயும் கனியும் ரொம்ப அற்புதமா இருக்குமா. காடுரைந்தான். ஏன்னா அவ்வளவு ஆனந்தம், திருவடிக்கு ஆனந்தம் தாங்க முடியல. சுக்ரீவன்ட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க மதுவனத்தை சாப்பிடுங்கோ அப்படின்ட்ட. அதுக்கு கேட்டாராம் நஞ்சியர் பட்டர்கிட்ட, மதுவனத்தை இதுகெல்லாம் அழிச்சுடுத்தேன் இந்த வானரங்கள்லாம், சுக்ரீவன் கோச்சுக்கலையேன்னு சொன்னாராம். மதுவனம் நடுவே இருக்க கண்டு ராஜகுமாரர்கள் முதுகு தப்பியது. பெரிய விளையாட்டு. 2020 கப்பு வாங்கிட்டோம்னா எல்லாருக்கும் கை கொடுக்கிறோம். அந்த மாதிரி ராமன் நிற்கணும், ராமனும் லட்சுமணனும். அங்க இருக்கு லட்சக்கணக்கான வானரங்கள் எல்லாம் வந்து ராமனுக்கு கை கொடுத்து தோலை தட்டுனா என்ன ஆகும்? ராஜகுமாரர்கள் தோல், ராஜகுமாரர்களுடைய முதுகு என்ன ஆகும்? கையை கொடுத்த சேதியை பார்த்தாச்சு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரா கை கொடுத்து தட்டும் பொழுது என்ன ஆகும்? இந்த ராமனுடைய தோளும் இந்த இளைய பெருமாவுடைய தோளும் என்ன ஆகும்? அது வெள்ளிருந்த தோலா இருக்கலாம், அந்த மல்லாண்ட தின்தோலா இருக்கலாம். இருந்தாலும் மதுவனம் இருக்க போய் ராஜகுமாருடைய திருத்தோல் தப்பியது. மதுவனத்தை ஆனந்தத்துல அழிச்சிருத்தும். அதனால முக்கியமானவர்கள்லாம் வந்து கை கொடுத்தா போறோம்ட்டான் சுக்ரீவன். அவ்வளவு பேரும் வந்து கை கொடுக்க அவகாசம் இல்லை ராஜகுமாரர்களுக்கு. நம்ம மேற்கொண்டு காரியம் பண்ணணும். முக்கியமான தலைவர்கள் வந்து கை கொடுத்துட்டு போறான். ஏன்னா மதுவனத்தை அப்படி தாரவாத்து கொடுத்துட்டார் திருவடி, அதை அனுபவிங்கன்னு சொல்லி அதை காட்டுறார். காடுரைந்தான். ரிஷிகளுடைய ரட்சணத்துக்காக காட்டிலே வர்த்தித்தான் கான். அப்ப எம்பெருமான் காட்டுக்கு வந்தது இருக்கு, அந்த ரிஷிகளை காப்பாத்தி வைக்கணும், அவ பண்ணக்கூடிய தர்மத்தை காப்பாற்றணும். அதனால அவளுக்கு தர்மத்தை கொடுத்தான். அர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் எம்பெருமான். அதற்காக காடுரைந்தான். ரிஷிகளுடைய ரட்சணத்துக்காக காட்டிலே வர்த்தித்தான் கான் அப்படிங்கிற. ரட்சிதவ்யாக ஸ்தவ்யா சத்தப்தியாக கர்ப்பபூதாஸ்த போதனாக. எங்களுடைய ரட்சணம் உமக்கு தவிர ஒண்ணாத உமக்கு தலையோட்டில் பொறி. இப்படி நீங்க வந்து ரட்சிக்கணும். இந்த ரட்சணமே உங்களுடைய சிந்தனையில இருக்கு. அடியவங்களை ரட்சிக்கணும், அந்த ரட்சணம் தான் உங்க சிந்தையில இருக்கணும். உங்கள் தபஸும் பிரபாவமும் கிடக்க நான் ரட்சிக்க வேண்டுகிறது என்ன? கர்ப்பபூதாக எங்களுக்கு கைமுதல் உண்டானாலும் ரட்சணத்தில் பிராப்தி இல்லை காணும். அற்புதமா காட்டுறா வைதேவி இந்துணையா. இந்த மாதிரி காட்டுக்கு கூட்டு வந்தது. ஒருவேளை அந்த சீத்தை காட்டுக்கு வரலைன்னா ராவண வதமே நடந்திருக்காது. இந்த ரிஷிகளுக்கு ரட்சணமே கிடைச்சிருக்காது. குகனுக்கு கிருப கிடைச்சிருக்காது. சுக்ரீவனுக்கு இது கிடைச்சிருக்காது. சபரி கையால அமுது செய்தார்னு சொல்ல முடியாது. ராவணவதமும் கிடையாது. விபீஷண சரணாகதியும் கிடையாது. இது எல்லாமே நடந்தது வைதேவி இன்துணையா அப்படின்னு காட்டுற. அதனால எங்களுக்கு ரட்சன் நீதான் ரட்சிக்கணும். எங்களுக்கு கைமுதல் உண்டானாலும் ரட்சணத்தில் பிராப்தி இல்லைகான். சர்வேஸ்வரன் தான் ரட்சிக்கணும். நம்மளை நாம காத்து கொள்ளக்கூடாது. இவ்வளவும்
பிராட்டியோட வார்த்தை எடுத்து சொல்றா எம்பெருமானுக்கு. ராஜமகிஷி ஆனவள் சக்தி உண்டா என்ன அவகாதம் பண்ணினாரே. அவளுக்கு இது இல்லாத சக்தியா? சீதா பிராட்டிக்கு இல்லாத சக்தியா? சொல்லாலும் சுடுவேன்னா. எப்படி சீதோ பவ, ராவணன் வாழ நெருப்பு, இந்த ராவணன் திருவடி திருவடி வாழ நெருப்ப வச்சுட்டான் அனுமனுடைய வாழல. இங்கேருந்து சீதோ பவ, அந்த நெருப்பு உனக்கு குளிர்ந்து இருக்கட்டும்னா ரொம்ப ஆனந்தமா போக்கியமா இருந்தது திருவடிக்கு. அவள் சொல்ற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதனால ஒரு சொல்லால சுற்றுவேன் இந்த இலங்கையும் ராவணனையும். என்னை நான் காத்து கொள்ளக்கூடாது. எம்பெருமான் வந்துதான் என்னை ரட்சிக்கணும். என் பர்த்தா ராமன் வந்துதான் என்னை ரட்சிக்கணுங்கிற. நான் இங்க 10 மாசம் ஏன் இவ்வளவு விரதத்துல இருக்கேன்னா, அந்த தேவ மாதர்கள்லாம் சிறைப்பட்டு இருக்கா. அந்த தேவர்கள்லாம் சிறைப்பட்டு இருக்கா. குகன் தொடக்கமாக விபீஷணன் வரைக்கும் எல்லோருக்கும் அந்த ராமன் சரணாகதியை கொடுக்கணும், ரட்சணத்தை கொடுக்கணும். ரிஷிகளுக்கு தர்மத்தையும், லங்கைஸ்வரியத்தை விபீஷணனுக்கு அர்த்தத்தையும், சுக்ரீவனுக்கு காமத்தையும், சபரி போன்றோருக்கு மோட்சத்தையும் கொடுக்கணும். அந்த புருஷார்த்தங்களை எல்லாம் அந்த ஸ்ரீராமன், அந்த நாராயணனான அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணி ராமனா வந்து கொடுக்கணும். நான் அதற்காக 10 மாசம் சிறை இருக்கேன்னு சொல்றேன். ஜனனிதானே கைச்சதும் புளித்ததும் தவிர்ந்து நோக்கும் இத்தனை என்றோ. ஜனனிதானே அம்மா இருக்கா, தாய். ஒரு 2 சாமான் இருக்கு, ஒரு சாமான் கெட்டு போயிடுத்து. கெட்டு போன சாமான அவ சாப்பிடுவா, நல்லா இருக்கிற சாமான குழந்தைகளுக்கு கொடுப்பா. அது சாதாரண ஒரு அம்மாவுக்கு உண்டான ஒரு கணம். இவள் அகில ஜெகன் மாதரம், இந்த லோகத்துக்கு எல்லாம் தாயா இருக்கானே, நம்மளை கைவிட்டுருவாளா? இவ் ஆத்மாவின் சொரூபத்தை உணர்ந்தாலும் உண்மை குறித்து நித்திய ஸ்தனந்தயமாய் காணும் இருப்பது. இப்படி சொன்ன வார்த்தைக்கு ஒரு மறுமாற்றமும் இல்லையிரே பிரசீதந்து என்றது. இப்படி தபசு, நீ தபகோலம் போட்டுட்டிய ராமா, தபசு உனக்கு எதுக்கு இந்த தபகோலம்? நம்ம ரிஷிகளை காப்பாற்றணும்னு அந்த எம்பெருமான தோன்றா. பூர்ணராய் இருக்கிற நீங்கள் குறைவாளர் அளவில் இறங்கும் அத்தனை என்றோ. நாங்களும் பிறர் கையிலே நோவுபட்டு இருக்கையாலே குறைவாளர் அன்றோ என்ன? நீங்க பூர்ணமா இருக்கே, உனக்கு என்ன குறை? பரிபூர்ணமா இருக்கீங்க நீங்கெல்லாம். ஆமா, நாங்க அப்படி இல்லை. பிறர் கையாலே நோவுபட்டு குறையாளராக இருக்கிறோம். உங்களுக்கு நோவு வந்தது உங்களால் அன்றே. நோவுபட்ட உங்கள் அளவல்ல, நோவுக்கு கேதுபூதரான நம்முடைய லஜ்ஜை. இப்படி நீ வந்து ராமா, நீ உன் தலையில ஏத்தின்ட்ட எல்லாத்தையும். நீ இந்த ரிஷிகளுக்கு ரட்சணம் வந்தனும், நீ இந்த காட்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு நோவு வந்தது உங்களால் அன்றே. நீதான இந்த நோவுபட்டு இந்த காட்டுக்கு வந்திருக்க. ஆனா நோவுபட்ட உங்கள் அளவல்ல நோவுக்கு ஹேதுபூதரான நம்முடைய லஜ்ஜை. உன்னால வந்து வெக்கத்தோட நிக்கிறோம். அது அடுத்த ஸ்லோகத்தை எடுத்து காட்டுற, சுந்தரகாண்ட ஸ்லோகத்தை எடுத்து காட்டுற. எது திருஷைஹி அகம் விப்ரைஹி, ஈதிருஷமான விலட்சண புத்தி உடையவர்களாலே நெருப்பை குளிர்க என்ற வாயை கொண்டு ராவணனை நஷ்டமாவா என்று சொல்ல மாட்டாமை அன்றிலே இருந்தது. ஆமா, நெருப்பை கொண்டு நெருப்பை குளிர்க சீதோ பவன்னு சொன்னா திருவடியை பார்த்து. ஆனா ராவணனை பார்த்து அந்த சொல்லால சுடல. ராவணா, நீயும் இந்த இலங்கை நரகம் ஒருபிடி சாம்பல் ஆவீர்னு சொன்னா ஒருபிடி சாம்பல் ஆயிருக்கும். ஆனா அவ அப்படி சொல்லல. நம்முடைய ரட்சணத்திலே நமக்கு பிராப்தி இல்லை, நம்மை நாம் காத்து கொள்ள கூடாது. தத்தஸ்ய என்றிருந்தவளை போலே இவர்களும் சிலர் நோவுபட்டால் அங்கே வந்து அவர்கள் குறை தீர்க்கை ரட்சணத்துக்கு ஸ்வரூபமாயிருக்க விஷயங்கள்லாம் வந்து காட்டுறா. இவனோ தவக்கோலம் பூண்டுன்னு இருக்கான் ராமன். ராமனுக்கு தபசு பண்ணணும்னு ஆசை, தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும்னு ஆசை. அதற்காக காட்டுக்கு வந்திருக்கான். அங்கே வந்து அவர்கள் குறை தீர்க்க ரட்சணத்துக்கு சொரூபமாயிருக்க நோவுபடுவதிகோளும் நீங்களாய் பட்டகுறை அறிவிப்பு கோளும் நீங்களாம்படி நாம் பிற்பாடரானோம் என்பது யாதொன்று. இங்க வந்து சண்டை போடுங்கிறா சீதை. நான் என்னை ரட்சித்துக் கொள்ள மாட்டேன்னு சொன்னான். எல்லாருடைய ரட்சணமும் உன் கையிலே இருக்கிறது.
அங்கே வந்து அவர்கள் குறை தீர்க்க ரட்சணத்துக்கு சொரூபமா இருக்க. ஒருவேளை கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமேன்னு கூட்டு நீர் வராட்டா சர்வேஸ்வர சர்வேஸ்வரங்கிற அந்த தத்துவமே அழிந்து போயிருக்குமே. உனக்கு ரட்சணம் தான் சொரூபம். அடியார்களை ரட்சித்து கொடுக்கணும். அதுதான் உனக்கு சொரூபமா இருக்கு. நோவுபடுபுதி கோலும் நீங்களாய் பட்டகுறை அறிவிப்பு கோலும் நீங்களாம்படி நாம் பிற்பாளரானோம் என்பது யாதொன்று. இப்படி வந்து நிக்கிற அந்த ரிஷிகள்லாம் தேவர்கள் வந்து நின்றான் பாலகாண்டத்துல. சரணம் அபயம்னு வந்தா திருப்பார்கடல்ல. இப்படி ஒவ்வொரு காண்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் வந்து சரணாகதி பண்றா எம்பெருமான. அதனால சரணாகதி சாஸ்திரம்னு வேற அதுக்கு. அது எம்பெருமானுடைய சரணாகதி தத்துவத்தை அற்புதமா எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீராமாயணம் அப்படின்னு எல்லாம் உபதேசம் பண்றா பிராட்டி. பின்பு பாப்பானாம் என்கிற பிராட்டி. பாப்பானாம் வா சுபானாம் வா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன ந கஷ்டிது நாபராத்தியதி ந கஷ்டிது நாபராத்தியதி. குற்றம் செய்தவர்கள் என்று யாருமே இல்லைன்னு சொன்ன பிராட்டி என்கிற பிராட்டி காட்டிலே வர்த்திக்கிற நாளிலே ஆயுதம் வேண்டா நீர் சாயுதராய் திரிய புக்கவாறே நிழல்மரமாய் தோற்றுவீர். எம்பெருமான் கையில ஆயுதம் இல்லை, குளிர்ந்த ஒரு தாரு. எம்பெருமான் ஒரு தாரு விருட்சம் போல இருக்கான், குளிர்ந்த நீர் நிழலுமா இருக்கான். நீ நிழல்மரமாய் தோற்றுவீர். ஆரத்தராய் சரண்யன் தேட்டமாய் திரிகள் உண்மை நிழல்மரம் என்று ஒதுங்குவர்கள். எல்லோரும் உம்மட்ட வந்து இலைப்பாருவா. பெரிய விஷ்ணு தாரு, அந்த 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 தாரு விருட்சம். அது போல எம்பெருமான் நிழலுக்கும் நீருக்கும் அற்புதமா இருக்கு. அங்க வந்து ஒதுங்கிக்கலாம். சரணாகதரை கைவிடலாமை உமக்கு சொரூபமாய் இருக்கும் ஆகையாலே. ராமா, நீ தபஸ்கோலம் போட்டுட்ட, பெரிய தபசி மாதிரி இருக்க நீ பார்க்க. ஏன்னா அப்ப சொன்னாராம் சீதை சொன்னான் ராமன்ட்ட, இந்த மாதிரி நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகமா ஐயன் தந்தையார் சொல்லியிருக்காருன்னு ஆனந்தத்தோட வந்து சொன்னான் சீதையை. உன் மனசுல என்ன தோன்றதுன்னு கேட்டா, நீங்க கையில மான்கொம்ப கட்டிண்டு உடம்புல எண்ணெய் பூசிண்டு பெரிய வேள்வி பண்ற மாதிரி இருக்கு, உங்களை தப கோலத்துல பாக்குற மாதிரி இருக்கு மனசுலன்னு அப்பவே சொல்லிட்டா சீதை. அந்த சீதை சொன்ன அந்த அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ராமன் காட்டுக்கு போகணும்னு தீர்மானம் ஆயிடுச்சு. இப்ப இங்க வந்து சொல்றான், தப கோலத்துல இருக்க, ஆயுதத்தெல்லாம் போட்டுட்ட, நிராயுத பாணியா இருக்க. அப்படி நீ இருக்கிற நேரத்துல ஒரு நீரும் நிழலுமாக ரொம்ப தாபப்பட்டுட்டான். ஒரு நொடி பொழுதுல உயிர் போக போறது. அப்ப அவனுக்கு ஒரு மரத்தடி நிழலும் நீரும் கிடைத்தார் போல இருக்கு. அதனால இந்த சரண்யன், அந்த சரண்யன் ஆர்த்தமா ஆர்த்தராய் சரண்யன் தேட்டமாய் திரிவர்கள். அந்த எம்பெருமானுடைய அந்த தாரு விஷ்ணு தானமா கிடைக்குமா, அங்க வந்து இருக்கா எல்லாரும். உண்மை நிழல் மரம் என்று ஒதுங்குவர்கள். எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து ஒதுங்கி ஆனந்தமா இருக்கா. சரணாகதரை கைவிடாமை உமக்கு சுவாவமாய் இருக்கையாலே. ஒருவேளை அபயம்னு யாராவது வந்துட்டா நீ அவனை காப்பாத்தணும்னா கையில ஆயுதத்தை எடுக்கணும். ராட்சசரை அழிய செய்வீர். அதுதானே சத்தைக்கு கைமுதலாக நினைத்திருக்கிற உம்முடைய சத்தையும் அடையும்படி தலை கட்ட அடுக்கும். இந்த மாதிரி தபகோலம் பூண்டுட்ட, நீரும் நெருமா ரொம்ப நன்னா இருக்க, இருந்தாலும் உன்னை சரைனவன்னு வந்துட்டான் தரிசிகள். இனிமே நீ வந்து நிராயுதரா இருக்க வேண்டாம், சயாதுரா இருக்கணும், எடு ஆயுதத்தை அப்படின்னு. உம்முடைய சத்தை அழியும்படி தலை கட்ட வடுக்கும். ஒருவேளை நீ அந்த ஆயுதத்தை கீழே வச்ச ஆயுதத்தை எடுத்து எடுத்து வச்சுக்கோ ராமா, நாம இவளை ரட்சணம் பண்ணணும். அதனால நீ அந்த ஆயுதம் எடுக்கலைன்னா அது உம்முடைய சத்தை அழியும்படி தலை கட்ட அடுக்கும். அதனால நீ காப்பாற்றுறவன், நாங்கள் காப்பாற்றப்படக்கூடிய வஸ்து. அதனால நீ எப்போதும் கையில ஆயுதத்தோட இருக்கணும். அன்னைக்கு பிடிச்ச ஆயுதம் தான் கோதண்ட ராமனாவே எம்பெருமான் இருக்கான். இப்போ ஒவ்வொரு திருக்கோயிலையும் ஒவ்வொரு திவிதேசங்கள்லையும் வில்ல பிடிச்சுட்டு இருக்கான் ராமன்னா அதுக்கு காரணம் இந்த பிராட்டி. அந்த வில்ல அவன் ஏன் பிடிச்சுட்டு இருக்கான்னா, அந்த ஆஸ்திதர்கள், அந்த சரணாகதர்கள், அவர்கள் ரட்சணத்துக்காக, அவருக்கு உண்டான பாஹ்ய சத்ரு, இந்த கர்மேந்திரியங்களை படுத்துற பாடு, அது அதுக்குண்டான சத்ரு. அதுக்கப்புறம் புற சத்துருக்கள், அந்த அந்த சத்துருக்கள் என்ன, பாகிய சத்துருக்கள் என்ன, எல்லாத்தையும் அந்த ராமன் போக்கி கொடுக்கிறான். அன்னைக்கு ஏந்திர கல்ல வில்ல இன்னும் கீழே வைக்கல அந்த எம்பெருமான். அப்படி பண்ணிட்டா அந்த பிராட்டி. ஆன பின்பு காட்டில் வர்த்திக்கும் தாரில் தன்னையும் ஆயுதத்தை புகட்டு கண்டார் இறங்கும்படி
தாபச வேஷத்தோடைய திரிய அமையாதோ என்று அவள் பிரஜைகளுடைய லட்சணத்தில் நிற்கும் ஊற்றத்தின் எல்லை அறிகைக்காக சொல்ல. அதனால பார்த்தா என் குழந்தைகள் அந்த ரிஷிகள், என் குழந்தைகள் அந்த தேவர்கள், என் குழந்தைகள் அந்த தேவ பத்னிகள், அவளை ரட்சணம் பண்ணணும். அதுக்காக உனக்கு இந்த தவம் பூண்ட கோலம் வேண்டாம், எடு ஆயுதத்தை. பாப்பானாம் வா சுபாவானாம் வான்னு ந கஷ்டிது நாபராத்தியதி ந கஷ்டிது அந்த அப்படி சொன்ன பிராட்டி இந்த ஆசிரித ரட்சணத்துக்காக எம்பெருமான தூண்டி அவனையும் ஆயுதம் எடுக்கும்படி செய்தார். அசாதாரணாய் தந்தங்களோட அனன்யராய் இருப்பாரே வைத்தோ தந்தாமை விடுவார் விடுவது. அப்ப ஆமா அபியகம் துவாம் வா. அதனால அந்த எம்பெருமானுக்கே உண்டான அந்த விசேஷமான அந்த சிறப்பு, இந்த ஆசிரித ரட்சணம், அதை விடாம இந்த பிராட்டி எடுத்து சொல்றான்னு நிறைய ராமாயண ஸ்லோகத்தை எடுக்கிறார். தனித்தனியா அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொன்னா அது ராமாயண உபன்யாசம் மாதிரி ஆயிரும். இருந்தாலும் அந்த ஸ்ரீஹிங்கிற அந்த அர்த்தத்துக்கு எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் உண்டான சம்பந்தம், அந்த சம்பந்தத்தை முதல்ல ஏன் சொன்னார் ஆள வந்தார், அதுனா அந்த ஜீவனுடைய ரட்சணத்துக்காக சொன்னார். அதை காட்டுறதுக்கு நாம் இதை வாசிச்சிருக்கோம். உண்டாம் என்று ஒக்க உண்டாய் இல்லாமை என்று ஒக்க வில்லையாம்படி அன்றோ விருப்பது. உண்டாம் உண்டாம் என்று ஒக்க உண்டாய் இல்லாமை என்று ஒக்கவில்லையாம்படி என்று இருப்பது. ராமா, நீ உன்னுடைய சொரூபத்துக்கு ஒக்க இரு, உன்னுடைய கல்யாண குணங்களுக்கு நீ ஒக்க இருக்கணும். இந்த மாதிரி தபசு பண்ண வரேன்னு சொல்லிட்டியே, உன்னுடைய சொரூபம் ஆக்ஷித ரட்சணார்த்தம், அதை நீ ஒரு காலம் விடக்கூடாது. நது நான் தொடங்கினவற்றில் தவிர மாட்டாதது ஈதொன்றுமே, அது தன்னில் சாயுதராய் ஸ்வரட்சணத்தில் அயோக்கியதை உடையராய் இருக்க அன்றைக்கே. ஆக எம்பெருமான் இவ்வளவு ஆயத்தையும் பிடிச்சுருக்கானே எதற்குன்னு கேட்டோம். நச்சே ரூபம் நச்ச நாயுதானி நச்சாஸ்பதம் பக்தானாம், அந்த பக்தர்களுக்காக அந்த எம்பெருமான் நான் தொடங்கினவற்றில் தவிர மாட்டாதது ஈதொன்றுமே, அது தன்னில் சாயுதராய் ஸ்வரட்சணத்தில் அயோக்கியதை உடையார் அன்றைக்கே இருக்க. இங்குள்ள யாருமே அந்த ரிஷிகளாகட்டும் எல்லோருக்குமே அவரவர்களை காத்துக்கொள்ள தெரியும். இருந்தாலும் நாம் காப்பாற்றப்பட வேண்டிய பொருள், காப்பாற்றப்பட வேண்டிய பரம்பொருள் நீ, அதை அறிந்து வந்திருக்கிறார்கள் அப்படின்னு காட்டுறார். நம்மை பார்த்திருக்கும் பிராமணரை ரட்சிக்கிறோம் என்று சொல்லி வைத்து தவிர மாட்டோம். அதனால இவ எல்லாரும் நம்ம தேடி வந்திருக்கா. இங்க வந்திருக்கிற எல்லாருமே சரணாகதர்கள் தான், அடியார்கள் தான், ஆசிரியர்கள் தான். அப்பேற்பட்டவர்களை நாம் ரட்சிக்கணும் அப்படின்னு இந்த பிராட்டி தூண்டின அப்புறம்தான், இந்த பிராட்டி சொன்ன அப்புறம்தான் ராமன் அந்த வில்லையும் அம்பையும் கையில எடுத்து கரதூஷணாதி 14,000 பேர்களையும் தான் ஒருவனே சென்று அவர்களை அழித்தான். கான் இத்தியாதி காட்டில் கல்வழி போய் காடுரைந்த சாக்கியமான திருவடிகள் அமரர் சென்னிக்கு பூக்கிடாய். அப்பேற்பட்ட அந்த திருவடி புஷ்பத்தை எடுத்து அந்த வானவர்கள், அப்பேற்பட்ட நித்திய சூரிகள் எல்லாம் தலையிலே தரித்துக் கொள்கிறார்கள். இப்படி தன் சொரூபத்தை அழிய மாறி ஆசிரிய லட்சணத்துக்காக கிளேசப்பட கடவன். ஆனால் இவ்வாத்மாவுக்கு ஒரு குறையுண்டோ? தாண்டி போயாச்சு, கடலை தாண்டி போயாச்சு, கடற்கரை நிற்கிறான். மாளிகைக்கு மேலிருந்து பார்க்கிறான் ராமனை பார்த்து ஆனந்தப்படுறான். இந்த சீதைக்கு வந்தான் பொருத்தமானவன். சத்துருக்கள் கூட ராமனை கொண்டாடுவார். ஆனா கிருஷ்ணாவதாரத்துல சத்ருக்கள்லாம் கிருஷ்ணனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேவலமா ஆபாசமா பேசுவார். அதனால எதிரிகளும் கொண்டாடப்படக்கூடிய பேரழகு சர்வாங்க சுந்தரன் ஸ்ரீராமன். அப்படி பார்க்கிறான், ரொம்ப ஆச்சரியம் பண்றான் ராவணன். சுகிரீவன் நேர இங்கேருந்து புறப்பட்டு போய் ராவனுடைய மகுடத்தை தட்டுறான். சரி, இவனை பிடிச்சி அடிச்சு கொண்டு பிடிக்க போறான். அந்த ஒரு நொடி பொழுது, அதற்கும் குறைந்த பொழுது தப்பிச்சுன்னு வந்துட்டான். அவன் கையில சிக்கியிருந்தா உயிர் உயர்க்கும். நேர தப்பிச்சு நான் மகுடபங்கம் பண்ணிட்டேன்னு ஆனந்தப்பட்டானா. உடனே பார்த்தான் ராமன், சுக்ரீவா, இனிமேல் இது போல் செய்யாத, இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். ஒருவேளை ராவன் கையில சிக்கி நீ மடிந்து போயிருந்தால் நான் மேற்கொண்டு சீதையை காப்பாற்ற முயல மாட்டேன். எனக்கு சீதையும் வேண்டாம்,
கூட பிறந்த தம்பிகளும் வேண்டாம். அந்த அயோத்தி தேசம், மக்கள், அரண்மனை, அந்த என்னுடைய மாதாக்கள் ஒருவருமே எனக்கு வேண்டாம். நான் இந்த காட்டுல ஒரு குகைக்குள்ள போய் இருந்து என்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கிறேன். இப்படி தன் சொரூபத்தை அழிய மாறி ஆசிரித ரட்சணத்துக்காக கிளேசப்பட கடவனானால் இவ் ஆத்மாவுக்கு ஒரு குறையுண்டோ? இப்படி ராமனை பேச வச்ச பெருமை யாருக்கு? வைதேவி இன்துணையா அப்படின்னு காட்டுறான். இத பல இடங்கள்ல சொல்லுவான் ஸ்ரீராமன். எனக்கு சீதை முக்கியம் இல்லை, எனக்கு முக்கியம் சுக்ரீவன் தான், எனக்கு முக்கியம் விபீஷணன் தான், இந்த வானரங்கள், அதற்கப்புறம் கடைசியா வச்சுக்கிறேன் சீதைய, அப்புறம் என் அண்ணன் தம்பிகளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமான். இவ்வளவு பிரியமான ஒரு பதி, பிராட்டி மேல உயிரையே வச்சிருக்கக்கூடிய ஒரு பதி, அந்த எம்பெருமான் எனக்கு இந்த ஜீவாத்மா தான் வேணும், இந்த அடியார்கள் தான் வேணும், இந்த ஆசிரித ரட்சணம் தான் என்னுடைய கடமை, நான் இருப்பதே என்னுடைய நோக்கம், என்னுடைய பயணம் எல்லாமே இந்த ஆசிரித ரட்சணம் தான் அப்படின்னு தன் சொரூபத்தை அழிய மாறி ஆசிரித ரட்சணத்துக்காக கிளேசப்பட கடவன் தவிச்சு போயிட்டான், துடிச்சு போயிட்டான். சுக்ரீவா நீ வந்தையா, நன்னா இருக்கியான்னு தொட்டு தடவி பார்த்து கொஞ்சம் அவன் கையில சிக்கிருந்தா நீ மாண்டு போயிருப்ப, அப்புறம் நான் இப்படியே போக வேண்டிதான், எனக்கு இனிமே ஒண்ணும் இல்லை சுக்ரீவா அப்படின்னு அந்த ஆசிரித ரட்சணத்தை எம்பெருமானுக்கு இவ்வளவு உணர்த்தி அவ்வளவு புரிய வச்சு இந்த ஜீவனை நீர் ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த பிராட்டிக்கு ஒரு பெருமை இருக்கு. அதனால ஜீவனோட உள்ள சம்பந்தத்தை பின்னால சொல்லி காந்தஸ்தே புருஷோத்தமா என்று அந்த அற்புதமான அந்த வாக்கியத்தை முதலிலே ஆளவந்தார் அருளி செய்தார் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பிரமாணத்தை எடுத்து காட்டுறார் நாயனாராச்சான் பிள்ளை. இனி மேற்கொண்டு அடுத்த பத்திய வாசிக்கலாம். ஆகில், இப்ப எல்லாரும் அந்த பிடிஎஃப்ல வாசிங்க, நேத்திக்கு எல்லாம் பார்த்துட்டோம். ஆகில் மச்சேஷ பூதா என்று அருளி செய்தபடியே பிராட்டியும் பகவத் சேஷபூதையானால் சேஷபூதர்கள் எல்லாரும் சர்வசேஷிக்கு சேஷமாய் இருக்கை ஒழிய உபய விபூதியும் பிராட்டிக்கு சேஷமாயிருக்கும் என்கைக்கு பிரமாணம் என் எண்ணில். மச்சேஷ பூதா அப்படின்னு பாஞ்சராத்திர ஸ்லோகத்தை எம்பெருமானே விண்ணப்பிக்கிறார். அது எம்பெருமானுடைய திருவாக்கு. மச்சேஷ பூதா சர்வேஷாம் ஈஸ்வரி மம வல்லபா, எனக்கு சேஷபூதையா இருக்கா, ஆனா அந்த லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரியா இருக்கா. மம வல்லபா, எனக்கு ரொம்ப பிரியா இருக்கா, ரொம்ப பிரியம்பா, எனக்கு அவளை கண்டா ரொம்ப பிரியம், அப்படி இருக்கா அப்படின்னு காட்டுறான். மச்சேஷபூதா, எனக்கு அவ சேஷபூதையா இருந்தாலும் சேஷபூதர்கள் எல்லாரும் சர்வசேஷிக்கு சேஷமா இருக்கை ஒழிய உபய விபூதியும் பிராட்டிக்கு சேஷமா இருக்கும். அதனால எனக்கு அவ பிரியமா இருக்கா, எனக்கு அவ பிரிய பத்தினி, எனக்கு அவ சேஷபூதையா இருக்கா. உங்க எல்லாருக்கும் அவ சேஷி சர்வேஸ்வரி. இதுக்கு என்ன பிரமாணம்னு காட்டுறார். ஆக எம்பெருமானை தவிர அனைத்து வஸ்துக்களும், பிரம்மா தொடக்கமாக எம்பெருமானை தவிர அந்த ஸ்ரீயப்பதி, அந்த சீதாபதி, அந்த லக்ஷ்மிபதி, அந்த ரமாபதி, இப்படி அவனை தவிர மற்ற எல்லா வஸ்துக்களும் பிரம்மா தொடக்கமாக எல்லோருமே இந்த பிராட்டிக்கும் சேஷபூதர்கள். இந்த பிராட்டி அவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருக்கிறார். அந்த எம்பெருமானுக்கு அவ அடிமை பண்றா, அந்த எம்பெருமான அவ ஆசிரியிச்சு இருக்கா. பதி பத்னி நியாயம். அவன் பதியா இருக்கின்ற காலத்திலே, அவன் விஸ்வபதியாக இருக்கிற காலத்திலே, அவன் லோகபதியாக இருக்கிற காலத்திலே, அவன் லோகமனாக இருக்கிற காரணத்தினாலேயே, அதனாலேயே எம்பெருமானுக்கு எல்லா வஸ்துக்களும் அவனுக்கு அடங்கி இருக்கின்றன, கட்டுப்பட்டு இருக்கின்றன. அப்பேற்பட்ட அந்த லோகநாதனுக்கு, அந்த விஸ்வபதிக்கு பிரியனான இவ பாரியா இருக்கா. அதனால இவளுக்கும் எல்லா வஸ்துக்களும் கட்டுப்பட்டு அடங்கி இருக்கின்றன. சர்வசேஷி எம்பெருமான், அந்த சர்வசேஷிக்கு இவ சேஷபூதை, நமக்கெல்லாம் இவள் சேஷி. அதுக்கு என்ன பிரமாணம்? பிரமாணம் என் எண்ணில் சர்வே ஹியாத்மனஹா தாசபூதாக என்று உபய விபூதியும் பரமாத்ம சேஷமானால் அதை எடுத்து காட்டுற.
இது 49வது பிரமாணமா எடுத்து காட்டுறார். தாசபூதாஸ் ஸ்வதசர்வேஹி ஹ்யாத்மானஹா பரமாத்மனஹா. இப்ப தாசபூதா ஸ்வதசர்வே ஹ்யாத்மானஹா பரமாத்மனஹா. பரமாத்மாவுக்கு எல்லா ஆத்மாக்களும் இயற்கையாகவே அடிமைப்பட்டவர்கள் அன்றோ. இயற்கையாகவே நிருபாதிக சம்பந்தம்னு பேர். அந்த பிள்ளை அந்த அப்பா பேச்ச தட்டவே மாட்டான். நல்ல பிள்ளை, அப்பாவுக்கு அடங்கின பிள்ளை. அது அந்த அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும். அவர் போயாச்சுன்னா அப்புறம் அந்த சம்பந்தம் போயிடுது. இந்த 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 ஜென்மம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த பிதா புத்திர சம்பந்தமே போயிடுறது. ஆனா எம்பெருமான் எல்லாத்திலையும் எப்போதும் எக்காலத்திலையும் அவன் நமக்கு இயற்கையாகவே பிதாவாக இருக்கிறான், பரமாத்மாவாக இருக்கிறான். அதனால அந்த சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம், நித்தியமான சம்பந்தம். மற்றைய உறவுகள்லாம் அந்தந்த ஜென்மத்துக்கு தக்கன உண்டான இந்த சரீரத்துக்கு சேர்ந்த பந்துக்களை உடைய இந்த ஆத்ம வஸ்துக்கு நித்தியமாக எம்பெருமான் தான் பரமாத்மாவா இருக்கான். அந்த பரமாத்மா இந்த ஆத்மாவுக்கு உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கான். இந்த அந்த பரமாத்மா இந்த ஆத்மாவுக்கு அவன் சேஷியாவும் சேஷனாவும் இருக்கான். இவன் அடிமையா இருக்கான், அவன் ஆண்டானா இருக்கான். அது இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அதை எடுத்து காட்டுறான். என்று உபய விபூதியும் பரமாத்ம சேஷமானால் தத் பத்னியான இவனுக்கும் அகில சேதனரும் சேஷபூதர் என்னும் இடத்தில். எப்ப அவனுக்கு அடிமைன்னு சொல்லியாச்சோ அவன் பத்னிக்கும் அடிமைதான். அதை இந்த இடத்துல எடுத்து காட்டுற. பர்த்தாவுக்கு சேஷமான கிரகக்ஷேத்திர புத்திராதிகள் பாரியைக்கும் சேஷம் என்னுமிடம் லோக சித்தமிதே. அப்பா சொல்லிட்டு போறாரு, நான் ஊர்ல இல்லை 3 நாள், அம்மா சொன்னபடி கேட்டு நடக்கணும். எல்லாரையும் ஆத்துல உள்ள எல்லாரையும் கூப்பிடுறார். அம்மா அம்மா சொல்றபடி கேட்டு நடக்கணும். நீ என்னுடைய சொற்படி மட்டும் கேட்டா போராது, அம்மா சொற்படியும் கேட்கணும். எப்போ நீங்க என் சொற்படி கேட்டு நடக்கணுமோ அப்பவே அம்மா சொற்படி கேட்டு நடக்கணும்னு தானாவே அது வந்துடும். அதற்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா வஸ்துக்களும் ஒரு கிரகம்னு எடுத்துட்டா அந்த கிரகத்துல இருக்கிற அந்த பர்த்தாவுக்கு சேஷமான வஸ்துக்கள் எல்லாம் பாரியைக்கும் சேஷமான வஸ்துவானா போனே. இந்த வஸ்து அப்பாவுக்கு மட்டும்தான் உரிமைன்னு கிடையாது, அப்பா அம்மாவுக்கு சேர்ந்துதான் உரிமை அந்த வீட்டில் உள்ள எல்லா பொருள்களும். அதே போலத்தான் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டு விஷப்பட்டு கீழ்பட்டு இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே பிராட்டிக்கும் கீழ்பட்டு கட்டுப்பட்டவையாக இருக்கின்றன. அவன்தான் இந்த உபய விபூதியும் பிராட்டியோட அந்தப்புறம் மாதிரி வச்சிருக்கான். ஆமா, இப்ப இதுக்கு முன்னால வானமரம் எண்ணோக்கி பார்த்தோம் சீதை. அந்த சீதையோட நிலைமை என்னங்கிறத ஒரு இடத்துல காட்டுறார் பெரியவாச்சான் பிள்ளை. கட்டிலே இட்ட போதும் காட்டிலே விட்ட போதும் சொரூபத்துக்கு சேர நின்றான். அப்படி கட்டில சீதையை கொண்டு தூக்கி கொண்டு நிப்பாட்டி கட்டில போட்டு காலை பிடிச்சு விடுவனான் எம்பெருமான். அவ்வளவு பிரியம் அவன். இந்த மாதிரி விஷயம் தந்தையார் சொன்னார், எனக்கு பட்டாபிஷேகமா அப்படின்னு. அவளுக்கு என்ன பிடிக்குமோ அப்படி. அதனால கட்டிலே இட்ட போதும் காட்டிலே விட்ட போதும் சொரூபத்துக்கு சேர நின்னா பிராட்டி. அவதான் எம்பெருமானுக்கு சேஷபூதைன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இந்த கட்டில இட்டு அந்த எம்பெருமான் பிரியங்காட்டும் போதும் சரி, காட்டோட கொண்டு விட்டுட்டுவான்னு சொன்னாலும் சரி. அதனால முதல்ல பிரிஞ்சது கிருபையை வெளியிடுக்கிறது. கிருபையை வெளியிடணும் பிராட்டிக்கு. இயற்கையாவே அந்த கிருபை இருக்கு. அவ கருணையின் வடிவமா இருக்கா அந்த பிராட்டி. அதற்காக எம்பெருமானை விட்டு 10 மாசம் பிரிஞ்சாள். அதுக்கப்புறம் முதல்ல பிரிஞ்சது, அதுக்கப்புறம் பிரிஞ்சது பாரதந்திரியத்தை வெளியிடையக்காக கொண்டு போய் விட்டுட்டு வா சீதைய காட்டுல. அன்போட தூக்கி கட்டுல இட்ட போதும் காட்டிலே கொண்டு விட்டுட்டு வான்னு சொல்லும் போதும் அந்த பிராட்டி அப்ப என்ன அவனுக்கு பாரதந்திரியத்தை வெளியிட்டார். நான் எம்பெருமானுக்கு அடிமை பெற்றவன். கடைசியில மொத்தமா பிரிஞ்சு போறா, பூமிக்குள்ள போறா. அப்ப அனன்யார்க சேஷத்துவத்தை அந்த எம்பெருமானுக்கு மட்டுமே நான் அடிமைன்னு இந்த 3 குணத்தையும் காட்டியிருக்கா பிராட்டி. அதனால அப்பேற்பட்ட இந்த பிராட்டிக்கு
எம்பெருமானுக்கு எது எது சேஷ வஸ்துவோ, எம்பெருமானுக்கு என்னென்ன அடிமைப்பட்ட வஸ்துவோ அது எல்லாம் பிராட்டிக்கும் அடிமை. அவன்தான் உபய விபூதியும் இவளுக்கு படுக்கை பற்றாக்கினே வைப்பது. அதனால அந்த உபய விபூதி ஆகட்டும். எம்பெருமான் சொல்லிட்டான், அம்மா எனக்கு என்னென்ன உண்டோ அது எல்லாம் உனக்கு. லோகத்துல சில ஆண்கள் இருக்கா, சில பெண்கள்கிட்ட ஆசைப்படுவா. அந்த பெண்களை எல்லாம் வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வர முடியாது. அந்த பெண்களை எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டு அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துருவார். அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்த படுக்கை அறை, அந்த பள்ளி அறை, அந்த ஸ்தானம் அங்க இருக்கிற மகிழ்ச்சிக்கு மட்டும்தான். வேற யாரும் அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதுபோல அந்த பெரிய பிராட்டியார் அப்பேற்பட்ட அந்த உயர்ந்த அந்த திரு அரவணை ஆகட்டும், அந்த இது ஆகட்டும், அது அந்த பெரிய பிராட்டியாருக்கு தான் எடுத்தது. எப்படி அந்த கிரகத்துக்கு அந்த கிரகிணி அவள் தான் இருக்கா, அந்த கிரகத்துக்கே அவதான் ஒரு தலைவியா இருக்கா. அதுல இன்னொருத்தி அவர் அவர் ஆசைப்படலாம், வேற யாரோ பண்ணிட்டேன், அந்த பெண்ணை அழைச்சிட்டு எங்க வேணா போட்டோம், இந்த கிரகத்துல அடியனுக்கு தான் எல்லாம். அது போல உபய விபூதியையும் எம்பெருமான் இந்த பிராட்டிக்காக கொடுத்து வச்சிருந்தார். ஈசானா தேவி புவனஸ்யாதி பத்தினி அப்படிங்கிற அந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். ஈசானா தேவி புவனஸ்யாதி பத்தினி, இந்த உலகுக்கு ஈஸ்வரியா இருக்கா, அந்த சர்வாதிகனான அந்த எம்பெருமானுக்கு பத்தினியா இருக்கா. ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் சுவாமி ஹோபக்வயே ஸ்ரீயம், சர்வபூதங்களுக்கும் ஈஸ்வரியாய் ஸ்ரீதேவியான உன்னை இங்கே வரும்படி அழைக்கிறேன்னு சொல்ற. அந்த சூக்தத்துல நம்ம பிரார்த்திக்கிறோம். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் துவாம் இகம் சுவாமி ஹோபக்வயே ஸ்ரீயம். அதனால இங்க வா, துவாமிக உபக்வயே ஸ்ரீ, நீங்க வா எழுந்துடணும்னு இந்த சீசுத்தத்துல பிரார்த்திக்கிறோம் நாம எம்பெருமான் என்று இவ்வர்த்தத்தில் பிரமாணங்களும் உண்டிரே. அதனால இவதான் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரி, லோகைக்க ஈஸ்வரி. இந்த லோகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் தான், ஒரு சர்வேஸ்வரன் தான், அது எம்பெருமான். ஒரு ஈஸ்வரி தான், அது இந்த பெரிய பிராட்டியார் தான். அஸ்யா மமச்ச சேஷாகி விபூதிர் உபத்யாமிகா. அற்புதமா எடுக்கிற இந்த இதை, இந்த சர்வலோகங்களுக்கும் ஈஸ்வரனும் ஹரி என்றும் விஷ்ணுவென்றும் சொல்லப்படுகிறான் எம்பெருமான். அவன் ஆங்கிற வார்த்தையால, ஆங்கிற எழுத்தால குறிக்கப்படுகிறான். அப்பேற்பட்ட அந்த விஷ்ணுடைய மார்பில் எப்போதும் தரிக்கப்பட்டவான அந்த லக்ஷ்மி உகாரத்தினாலே சொல்லப்படுகிறார். அகாரேனா உச்சதே விஷ்ணு சர்வலோக ஈஸ்வரோ ஹரிஹி உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மீர் உகாரேன உச்சியதே சதா மகாராஸ்து தயோகோ தாச இதி பிரணவ லட்சணம் அப்படின்னு ஸ்லோகம். இது ஒரு ஸ்ருதி வாக்கியம். அந்த அகார வாக்கியத்தால சொல்லப்படுகிறவன் விஷ்ணு, அந்த அகார வாக்கியத்தால் சொல்லப்படுகிற அந்த ஹரி அவன் ஸ்ரீஹரியா இருக்கிறான், ஸ்ரீ விஷ்ணுவாக இருக்கிறான். அப்ப ஆங்கர எழுத்து அந்த ஹரிய சொல்றது, விஷ்ணுவை சொல்றது. உத்ருதா விஷ்ணுனா லக்ஷ்மிஹி உகாரேன உச்சியதே சதா. அப்ப அந்த ஆங்கர எழுத்து எம்பெருமானையும், ஊங்கர எழுத்து பிராட்டியையும், மகாரஸ்து தயோகோ தாச இதி பிரணவ லட்சணம், அந்த மாங்கர எழுத்தால சொல்லப்படுகிற அந்த ஜீவாத்மா அவன் யாரு, மேற்சொன்ன உகாரத்தால சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கும், அகாரத்தாலே சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கும், உகாரத்தாலே சொல்லப்பட்ட பிராட்டிக்கும் அடிமைப்பட்டவனாக தாசபூதனாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த ஜீவன் மா என்கிற அர்த்தத்தால குறிக்கப்படுகிறான். இதுதான் பிரணவத்தோட பொருள். அப்ப உகார வாச்சியனான பிராட்டி அகார வாச்சியான எம்பெருமானுடைய சேர்ந்து இருக்கிறார். இப்படி இருவரும் சேர்த்தியிலே மகார வாச்சியனான ஜீவன் அவர்களுக்கு அடிமையாக தொண்டு செய்து வருகிறான். இது ஓம்ங்கிற பிரணவத்துக்கு அர்த்தம். இதைத்தான் ஸ்ருதிகள் சொல்லித்து என்று இவ்வர்த்தத்தை சுயமேவ அருளி செய்தான். இதே இது எம்பெருமானே வெளியிட்ட அர்த்தம். திருநாரணன் தொண்டர், திருமாலுக்குரிய தொண்டர், திருமாலே நானும் உனக்கு பழவடியேன், திருமார்க்கு அரவு இத்தியாதி ஸ்லோகத்தாலே என்று
மிதுன சேஷத்துவ இப்படி இந்த பாசுரங்களாலே இந்த பாசுரங்கள் எல்லாம் அதை எடுத்து காட்டுறது நமக்கு. உடையார்ந்த நடையன் கண்டிகையன் உடை நாணினன் புடையார் பொன்னூலினன் பொன்னுடியன் மற்றும் பல்கலன் நடையா உடை திருநாரன் தொண்டர் தொண்டர் கண்டி. நடையா உடை திருநாரணன் பாசுரம். அந்த வெறும் நாரணன் சொல்லல, திருநாரணன். அப்படி அந்த சீமன் நாராயணன் உடையார்ந்த உடையார்ந்த ஆடையன். அந்த ஸ்ரீமன் நாராயணன் பீதாம்பரத்தை நன்றாக உடுத்து கொண்டிருக்கிறான். கண்டிகையன் உடை நாணினன், மாறுபல பொன்னாரம் இருக்கு, பூநூல் இருக்கு. புடையார் பொன்னூலினன் பொன்முடியன் மற்றும் பல்கலன், அரைஞான் இடையில நல்ல வெள்ளி தங்கத்துல அரணாக்கியர் வெள்ளியில இருக்கு. பல்வேறு ஆபரணங்களோட காட்சி தருகிறான். பொன்முடி சூடியவனாக இருக்கிறான் இந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் யாரு? நடையாவுடை திருநாரணன், திருவோட சேர்ந்த நாரணன். அப்பேற்பட்ட அந்த நாரணன் தொண்டர் தொண்டர் கண்டீர் இடையார் பிறப்படைதோறு எமக்கு எம் பெருமக்களே. அப்பேற்பட்ட அந்த திருநானுடைய தொண்டர்கள் தான் நான் அவர்களுக்கு ஆட்பட்டு இருக்கிறேன் பாசம். திருநாரணன் தொண்டருக்கு, நாரணன் தொண்டருக்கு இல்லை, திருநாரணன் எடுக்கிறார். அதே போல திருமாலுக்குரிய தொண்டர் தெரிதல் நினைதல் எண்ணல் ஆகா திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோவன் தெரிய சொன்ன ஓர் 1030 உரிய தொண்டராக்கும் உலகம் உண்டாருக்கு. திருமாலுக்கு உரிய தொண்டர் தொண்டர் தொண்டன் சடகோவன். திருநாரணன் தொண்டர், திருமாலுக்கு தொண்டர், அடிமை செய்வார் திருமாலுக்கே. திருமாலே நானும் உனக்கு பலவடியேன். திருமாருக்கு அரவு சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் இன்னால் மரவடியாம் நீர்கடவுள் என்றும் புனையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புழுகுமனையாம் திருமாருக்கு அரவு. அதனால இப்படி மிதுனசேஷத்துவம் சர்வசாதாரணம் என்னும் இடத்தை தத்துவ வித்துக்களான நம் ஆழ்வார்களும் அருளி செய்தார்களே. அவர்கள் தத்துவ வித்துக்கள், வேதத்தை அறிந்தவர்கள் வேத வித்துக்கள். அவ வேதத்தை அப்படியே சொல்லக்கூடியவா வேத வித்துக்கள். இவர்கள் தத்துவ வித்துக்கள். அந்த தத்துவத்தை நேர பார்த்தவா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அங்கிரமும் கண்டேன் செருக்கேறும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாலி வண்ணன் பாலிட்டு அப்படின்னு தத்துவமே தான் தத்துவங்கிறத இந்த தத்துவ வித்துக்களுக்கு நேரே காண்பித்தது. அதனால இவளுக்கு தத்துவ தர்ஷிகள்னு பேர். இவளுக்கு தத்துவ தர்ஷிகள். அதனால பகவத்கீதை சொன்னா எம்பெருமான், அது தத்துவ உபதேசம். எம்பெருமான் சொன்ன பகவத்கீதை தத்துவ உபதேசமா. ஆனா ஆழ்வார் சொன்ன திருவாய்மொழி இருக்கே, அது தத்துவ தர்ஷி வச்சனங்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அதெல்லாம் வச்சுண்டு இந்த நாயனார் எப்படி சொல்றார்? நாயனார் ஆச்சாம் பிள்ளை தத்துவ வித்துக்களான நம்ம ஆழ்வார்களும் அருளி செய்தார்களே. அவர் என்ன அருளி செய்தார்கள்? மிதுனசேஷத்துவம். மிதுனசேஷத்துவம் சர்வசாதாரணம். அவளுக்கு ரொம்ப சர்வசாதாரணமா இருக்கு மிதுனசேஷத்துவம். திருமால் திருமால் திருமால்னு சொல்றா, திருநாரணன் திருநாரணன் சொல்றா, திருமாமகள் கேள்வன்னு சொல்றா, தாமரையால் தனி கேள்வன்னு சொல்றா. நாரணன்னு சொல்ல மாட்டோம் நாங்க. அப்படி ஒருவேளை நாரணன்னு நாங்க சொல்லணுமா, பின்னாலே முன்னாலேயும் திருவை எங்கேயாவது சேர்த்திருப்போம். திருவிழா தேவரை தேரேன் மின் நாங்க ஒத்துக்க மாட்டோம். எங்களுக்கு பிரம்மச்சாரி நாராயணன் வேண்டாம், திருநாரணன் தான் வேணும். சர்வசாதாரணம் என்னும் இடத்தை தத்துவ வித்துக்களான நம் ஆழ்வார்களும் அருளி செய்தார்கள். ஆக இப்படி வேதங்களாலும் வேதாந்த வேத்தியனாலும் மிக்க வேதியராலும், மிக்க வேதியர் நம்மாழ்வான் அர்த்தம். அவர்தான் மிக்க வேதியர். மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் நிற்கப்பாடி நெஞ்சுள் நிறுத்தினான். அந்த வேதத்தோட உட்பொருள் என்ன அப்படின்னா அடிமை செய்வார் திருமாலுக்கே. அதுதான் வேதத்தோட உட்பொருள். மிக்க வேதியராலும் பிரதிபாதிக்கப்பட்ட உபயபூதி சேஷித்துவத்துக்கு பிரதிசம்பந்தி வக்தவியமாகையாலே எம்பெருமானுக்கு எப்படி எல்லாமே சேஷப்பட்டதோ, இந்த உபய விபூதி சேஷித்துவத்துக்கு பிரதிசம்பந்தி வக்தவியமாகையாலே உபய விபூதியில் உள்ளாரும் இவளுக்கு கிஞ்சித் கரித்து சேஷபூதராய் இருக்கும் படியை எம்பெருமான் தான் இந்த உபய விபூதிக்கும்
பிரதிசம்பந்தியாக எம்பெருமான் இருக்க. எம்பெருமான் வக்தவியம் அவனுக்கு உட்பட்டது, அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டது இந்த உபய விபூதி. அந்த உபய விபூதியில் உள்ளாரும் இவளுக்கு கிஞ்சித் கரித்து, அப்பேற்பட்ட பிராட்டிக்கு கைங்கரியம் என்றார். சேஷபூதராய் இருக்கும்படியை பிரயோகிப்பதாக திருவுள்ளம் பற்றி. இப்ப அடுத்தாப்புல சொல்றார், காந்தஸ்தே புருஷோத்தமாக அர்த்தம் சொல்லியாச்சு. இனி மேற்கொண்டு அடுத்த சப்தத்தை போடணும். அதுக்கு இவ்வளவு பணிபதிகி அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு அவதாரிக வைக்கிறார். ஆதிசேஷனை சொல்ல வரார். அந்த ஆதிசேஷனுக்கு முன்னால இவ்வளவு அவதாரிக வைக்கிறார். சேஷவாகன அந்த சேஷவாகனமோ அந்த கருட வாகனமோ எம்பெருமானுக்கு மட்டுமில்ல, பிராட்டிக்கும் உண்டு. அவர்களும் கைங்கரியம் செய்கிறார்கள். எப்படி அவன் புருஷோத்தமனா இருக்கான் அந்த எம்பெருமான், இவன் உத்தமையா இருக்கான். அதுல இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமா காட்டிண்டு வர. காந்தஸ்தே புருஷோத்தமா, இனி மேற்கொண்டு பணிபதிகி செய்யாசனம் வாகனம், அதற்கு இவ்வளவு அவதாரிக சொல்றார். உபயபூதியில் எல்லாரும் இவளுக்கு கெஞ்சித் கரித்து சேஷபூதராய் இருக்கும்படியை பிரயோகிப்பதாக திருவுள்ளம் பற்றி. திருவுள்ளம் பற்றிட்டார், ஆள வந்தார். அதுக்கு அதுக்கு வியாக்கியானம் பண்ற மாதிரி இவரும் திருவுள்ளம் பற்றிட்டார். ரெண்டு பேரும் திருவுள்ளம் பற்றினார்கள். அதில் பிரமத்திலே நித்திய சூரிகளில் தலைவரான திருவனந்தாழ்வான் இவள் விஷயத்தில் கிஞ்சித் கரித்து சொரூபம் பெற்றிருக்கும்படியை அருளி செய்கிறார். பணிபதிகி இத்தியாதி ஆலே. அதனால இந்த உபய விபூதியும் எம்பெருமானுக்கு சொத்தா இருக்கு. அவன் சுவாமி, இவள் சுவாமினி. எப்ப 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 அவனுக்கு இவ பத்தினியா இருக்காளோ இவ சுவாமினி. அதனால உபய விபூதியில் உள்ளாரும் இவளுக்கும் கிஞ்சித் கரித்து அடிமை செய்ய வேண்டும். அதனால பெரிய அதிகாரி கூப்பிடுறார், அவனுக்குன்னு பணியாட்களை போட்டுருவா. நேரம் இங்க வா, வீட்டுக்கு போ, அங்க அம்மா இருக்கா, அம்மா சொன்னபடி கருது அமைச்சிரு. இங்க இவன் அரசாங்கத்துல சம்பளம் வாங்குறது இந்த அதிகாரி கீழே வேலை பார்க்க. ஆனா வேலை சொல்றது எல்லாம் யாரு? வீட்டுல இருக்கிற அந்த அம்மா. அதே போலத்தான் எம்பெருமானோடு சேர்ந்து இவனுக்கும் நாம கைங்கரியம் பண்றோம், தொண்டு ஊழியம் பண்றோம். அதுல பிரதமத்திலே முதலிலே நித்திய சூரியரில் தலைவரான திருவனந்த ஆழ்வான், அனந்த கருட விஸ்வக்சேனர்னு சொல்றோம். அப்படி அந்த நித்திய சூரிகளுக்குள்ளே திருவனந்த ஆழ்வானுக்கு தனி சிறப்பு இருக்கு. அதை எடுத்து காட்டுறார். இவள் விஷயத்தில் கிஞ்சித் கரித்து சொரூபம் பெற்றிருக்கும்படியை அருளி செய்கிறார். பணிபதிகி என்று தொடங்கி காந்தஸ்தே புருஷோத்தமகா என்று அந்த பிரியனான அந்த பதி, அந்த எம்பெருமானுக்கும் இந்த பிராட்டிக்கும் உண்டான சம்பந்தம் என்ன? அந்த சம்பந்தத்தை காந்தஸ்தே புருஷோத்தமகா என்றும், புருஷோத்தமகா தே காந்தகா என்றும், தே காந்தகா புருஷோத்தமகா என்றும், இப்படி அந்த பதங்களை மாற்றி மாற்றி இட்டு அந்த அன்வய கிரமத்துல ரொம்ப அற்புதமா பல விஷயங்களை நாம அனுபவித்தோம். இப்பேற்பட்ட அந்த பிராட்டி எம்மானோடு சேர்ந்து இருக்கா, ஒரு இன்துணையா இருக்கா. அதனால அவனுக்கு அபாரமான பெருமை, கீர்த்தி எல்லாமே அந்த எம்பெருமானுக்கு வந்து சேர்ந்தது. இவனால அவனுக்கு பெருமையும், அவனாலே இவனுக்கு பெருமையும் வந்து சேர்ந்தது. அந்த இருவர் சேர்த்தியும் நமக்காக, இந்த சேதனர்களுக்காக. அப்பேற்பட்ட அந்த சேர்த்தியில நாம இப்ப அடிமை பந்தனம். யார் யாரு என்னென்ன கைங்கரியம் பண்றா, அதில் பிரதமத்திலே நித்திய சூரிகள் தலைவரான திருவனந்தாழ்வான் விஷயத்திலே கிஞ்சித் கரித்து சொரூபம் பெற்றிருக்கும் படியை இவளுக்கு அடிமை செய்யறான். பெருமான போல நாம இவளுக்கு அடிமை செய்து ஸ்வரூபம் பெற்றிருக்கும் படியை, ஸ்வரூபம் தன்மை, அந்த சேஷத்துவ தன்மை, அந்த அடிமை தன்மை, அந்த தொண்டன்கிற தொண்டு புரியக்கூடிய தன்மை, அந்த பணிவிடையால் பணியால் அந்த தன்மை, இதையெல்லாம் பெற்றிருக்கும்படியை அருளி செய்கிறார். பணிபதிகி இத்தியாதியாலே, பணிபதிகி என்று தொடங்கி முதலான வார்த்தைகளாலே. அது என்ன வார்த்தை அந்த அப்படிங்கிறத மேற்கொண்டு பணிபதிகி செய்யாசனம் வாகனம், அந்த சப்தத்துக்கு எப்படி அற்புதமாக இந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து அந்த திருவனந்தாழ்வானுடைய பெருமையை சொல்லி, இப்பேற்பட்ட அந்த பெருமைத்த திருவனந்தாழ்வான் இந்த பிராட்டிக்கும் கைங்கரியம் செய்து தன்னுடைய சொரூபத்தை அடைந்தான், சத்தை பெற்றாங்கிற விஷயத்தை மேற்கொண்டு அற்புதமா காட்ட போறார். அடுத்த உபன்யாசத்துல திருவனந்தாழ்வான் அப்பேற்பட்ட அந்த ஆதிசேஷன் அவனுடைய பெருமையை அனுபவித்து நாமும் இந்த சத்தை பெறலாம். தவறாம வந்துடணும். ஏன்னா ஸ்லோகத்தை விட அந்த அர்த்த விசேஷம் கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்கு.
அதனால் அந்த அர்த்த விசேஷத்தை கேட்கின்ற காலத்துல தான் இந்த ஸ்லோகத்தை அந்த பரமாச்சாரியர், அந்த பூர்வாச்சாரியர் ஏன் இப்படி அமைத்து கொடுத்தார், இதை அப்படி சொல்லியிருக்கலாமே, அதை இப்படி ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள். நிதானமா ஒரு வகுப்பு மாதிரிதான் போகுது, வேக வேகமா சொல்லி முடிக்கல. இருந்தாலும் சில அர்த்த விசேஷங்கள் இருக்குது, அது நல்ல மனசுல பதிஞ்சிட்டா அப்படி அந்த சதுஸ்லோகிய பாராயணம் பண்ற காலத்துல நமக்கும் ரொம்ப ஆனந்தமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த பிராட்டியினுடைய கருணை, அப்பேற்பட்ட கருணாசுக அந்த பிராட்டியினுடைய கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துல மேற்கொண்டு நடத்துறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.